மேட்ச் ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்ப்போடு தாங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆக்சுவலி ஆர்சிபி எடுக்கும் போது தான் நினைச்சோம். இது கொஞ்சம் ட்ராக் வந்து சேசிங் ரொம்ப கஷ்டம் தான். டாஸ் வின் பண்ணி ருத்ராஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு பேட்டிங். பட் அவங்க சூப்பராக நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒன் சைடட் கேமாவே போயிடுச்சு. அது பரவாயில்ல. வந்த இவ்வளோ க்ரௌடுக்கு தேவையான விஷயம் வந்து தலை வந்தாரு, 2 6 அடிச்சாரு. எவ்ரி ஒன் ஹாப்பி. நல்லா இருந்துச்சு. தோனியோட 6 எதிர்பார்த்தா கிடைச்சதே வின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹைலைட்ஸ் பாத்தீங்களா? ஒன் சைடட் மேட்ச் ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சிஎஸ்கே கிரவுண்ட்ல சிஎஸ்கே பல பேத்த ஒன் சைடு பண்ணிருக்காங்க. வச்சோமா தூக்கி திருப்பி 100 ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. தோனி வந்து கடைசில முடிஞ்சு 10 பால் முடிஞ்சு அங்கே முடிஞ்சு. இந்த கிரவுண்ட்ல அடிக்கிற ஒரே ஆள் நல்ல பிளேயர் ருத்ராஜ் கைக்வாட். டக் அவுட் முடிஞ்சு அங்கே மேட்ச். அங்கே மேட்ச் முடிஞ்சு. அடுத்து சின்னசாமியை கலக்கிறோம். எடுத்து வாயில வச்சுக்கோங்க. எடுத்து வாயில வச்சுக்கோங்க. லாலிபாப் வாயில வச்சுக்கோங்க. நல்லா எதிர்பார்த்தேன் பட் தோத்துட்டாங்க. ஃபைன். தேங்க் யூ. மேட்ச் பரவாயில்ல. ஒரு தடவை தோத்துட்டோம், பாத்துக்கலாம். அடுத்த மேட்ச் வின் பண்ண போறோம். இந்த வருஷம் வின் பண்ண போறோம். அதுங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ஆர்சிபி எதுவும் பார்த்துட்டு எல்லாம் எக்ஸ்கியூஸ் தான். எக்ஸ்கியூஸ். நல்ல மேட்ச் ப்ரோ. சூப்பரா மேட்ச். நல்லா 40 ஓவர் ஜாலியா இருந்தேன் நானு. சிஎஸ்கே ஒருத்தவங்க வாய்ப்பு திறக்கல என்கிட்ட. நல்லா வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணேன் நானு. சூப்பர் மேட்ச். நம்மூரு பெங்களூரு. Who are we? RCB. Jai RCB. ராகுல் மைக் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் ஃபைனல்ஸ்க்கு நாங்க தாங்க போவோம். அவனே RCB ஃபேன். அவனே சொல்லிட்டான் ப்ரோ. ஈஸி வின் ப்ரோ. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. ஈஸி வின். நாங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்தோம். 100 ரன்ஸ்ல 50 ரன்ஸ்ல ஜெயிப்போம்ட்டு ஜெயிச்சாச்சு. அவ்வளவுதான். ராகுல் இந்த ஸ்டார் எதுக்கு தெரியுமா? சும்மா ரொம்ப டாலர். ஆமா. இந்தியா சிமெண்ட் கழட்டி போட்டிருந்தா நீ வச்சிருக்கியாடா? நீ வச்சிருக்கியா? ரொம்ப டார்ச் விட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆமா நல்லா தான் விளையாடுனாங்க. கொஞ்சம் லைக் இன்னொன்னு ஓவர் இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம். ஒன்னே ஒன்னு தான் சொல்லணுமா? சிஎஸ்கே ஃபேனா ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவான். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இது செகண்ட் மேட்ச் தான். அதனால வந்து இன்னும் 10 மேட்ச் இருக்கு. ஹோம் மேட்ச் 5 மேட்ச் இருக்கு. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் சார்பா அவங்களுக்கு வந்து விஷயம் சொல்லிக்கிறோம். அதனால என்ன இன்னொன்னு எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா தலை தோனி 20 ஓவர் வரைக்கும் நின்று விளையாண்டாரு. நாட் அவுட்டா 6 4 அடிச்சு தூள் கலப்புனாரு. அதனால வந்து நாங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா வந்து ஆர்சிபிக்கு கங்க்ராச்சுலேட் பண்றோம். அதுல எந்தவித ஈகோவோ எந்த ஒரு இதோ எங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவ்வளவுதான். அதனால வந்து சென்னை வந்து அது இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டாங்க. அதனால வந்து நாங்க ஃபெட் அப் போயிட்டோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதனால வந்து அதான் நான் சொல்ல திருப்பி வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. தேங்க்யூ ப்ரோ. எப்பமா வரோம்? இனிமேல் ஆர்சிபி தான். சிஎஸ்கே கதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா போன வருஷம் பெங்களூர்ல ஜெயிச்சுட்டாங்க. இப்ப சேப்பாக்ல வெற்றி நம்ம தான். ஆர்சிபி தான். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பத்தி பேசுங்க. ஆர்சிபி தான் விக்டரி. விராட் கோலி. இது வந்து 18th IPL சீசன். இது விராட் சீசன். 18th IPL சீசன். இல்ல அவங்க கப்ப ஜெயிச்சுட்டு போனாங்களா? கப்பு ஜெயிச்சுட்டாங்களா? இல்ல மேட்ச் ஜெயிச்சாங்களா? கப் இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த கப்புக்கு இப்பலாம் அப்புறமா ஃபைனல்ஸ்ல பேசிடலாம். மேட்ச் இன்னைக்கு மேட்ச்க்கு மட்டும் பேசி நல்லாதான் போகுது. எனிவேஸ் ஆல்வேஸ் விராட் கோலி அவனுக்காக தான் பேசுறோம். அவனா இங்க பண்றாங்க பாருனா. சண்டை போட்டாங்க. இங்க பாத்தீங்களாக்கா இது வந்து விராட் கோலி. சமாதானமாக சண்டை போட்டு அவ்வளவுதான். 5 டைம் சிஎஸ்கே வின் பண்ணியாச்சு. அதெல்லாம் பல கதை. இப்ப வந்து ஆர்சிபி வின் ஆகும்.
கண்டிப்பா win ஆகும். RCB தான் bro support பண்றேன். இப்படி சொன்னா யாருக்கு கோவம் வராதுன்னா நாங்க ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றோம். அதுக்கு விராட் கோலி சப்போர்ட் பண்றோம். இங்க பண்றாங்க பாரு ஆர்சிபி தான் நாங்க கெத்து அப்படியே தான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எப்பவோ கெத்து நல்லா தான் பேசுறாங்க. பேசுறாங்க சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா எப்படி பேசிருப்பாங்க? இவங்கெல்லாம் நல்லா தான் பேசுறானுங்க. அந்த ஒரு உலக உருண்டை இருக்குதா, உலக உருண்டை குண்டை, அந்த குண்டனை மட்டும் கூட்டினு வாங்களேன். இவங்கெல்லாம் நல்லா தான் பேசுறாங்க, அந்த குண்டனை மட்டும் கூட்டினு வாங்க. நல்லதா பேசிட்டு இருக்கேன், நல்லதா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்.